ஆயிடுச்சு. அதனால இதோட 10 தடவை இங்க வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லயே வந்து 10 தடவை நாங்க மனு கொடுத்துட்டோம். இவங்க வந்து மாற்றுத்திறனாளி குழந்தை வச்சிருக்காங்க. அந்த பையன் பெட்லயே மோஷன் போயிரு, யூரின் போயிரு. அதனால பக்கத்துல ஒரு எக்ஸ்ட்ரா ட்ரம் வாங்கி ஆபீஸ்ல பர்மிஷன் வாங்கி தான் வச்சிருக்காங்க. இவங்க தண்ணி அதிகமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி இவங்க மேல கேஸ போட்டு ஒரு சங்கம் சரியா நடத்த விடுறது இல்லைங்க. எதை பண்ணாலும் ஒரு சங்கம் நடத்தலான்ட்டு வரும்போது அதுல ஒரு பெட்டிஷனை போட்டு சங்கத்தை ஸ்டாப் பண்ணி வச்சிருது. எங்களுக்குன்னு எந்த ஒரு அத்தியாவசியமே இல்லை. இதே திருக்குறள் அபார்ட்மெண்ட்ல எல்லாம் மரம் வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. அங்க எதுவுமே சொல்றது இல்லை. நாங்க எதை பண்ண ஒரு சின்ன பூ வியாபாரம் பண்ணாலும் கூட நீங்க இடத்த ஆக்கிரமிப்புக்கிறீங்க, நீங்க பூ வியாபாரம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி மாவு விற்கலான்னு ஒரு பாவு பாக்கிடுவாங்க, அதுவும் எல்லாத்துக்குமே ஒரு தடங்கள். நான் கேட்டா நான் இந்த பதவியில் இருக்கிறேன், 10 ரூபாய் இயக்கத்தில் இருக்கிறேன், நான் வந்து கேட்பேன், நான் சமூக ஆர்வலர். அதே சமூக ஆர்வலர் எல்லா வேலையும் பண்றாரு, அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க. Welcome to Ammu Furniture, offering all kinds of wooden, steel and plastic furniture since 1983. சார் அந்த 300 லிட்டர் தண்ணி பத்தாதுங்க சார். இந்த மாதிரி முடியாத குழந்தைங்களை வச்சிருக்கும் போது பாத்ரூம் மோஷன் போயிட்டா மாநகராட்சி தண்ணி தான் சார் பிடிக்க முடியும். மாநகராட்சி தண்ணி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் சார் விடுவாங்க. அதுவுமே தொட்டியில ஏற்றி அது வரும்போது தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் விடுறாங்க. அந்த தொட்டியை வந்து அவங்க கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா தண்ணியை குடிச்சிட்டு எல்லாரும் உடம்பு சரியில்லாம காய்ச்சல் வந்து ஹாஸ்பிட்டல் போறோம். முடியாத குழந்தை இந்த மாதிரி அந்த முடியாத குழந்தைய வச்சுட்டு நாங்கள் அந்த தண்ணிக்கு வந்து பாத்ரூம் போயிட்டான்ட்டு சண்டே ஒரு நாள் இருக்கிற தண்ணியை பிடிச்சி ட்ரம்முக்கு யூஸ் பண்ணுவோம் சார். பிடிக்கும் போது அவன் வந்து நாங்கள் லேடிஸ் நைட்டி போட்டுட்டு தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். வீடியோ எடுக்கிறார் சார். வீடியோ எடுத்து நாங்கள் கேட்டோம்னா போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னோம்னா அவர் வந்து 10 ரூபாய் இயக்கத்தில் இருக்கிறாரு, அவர் தப்பா ஒன்றும் பண்ண மாட்டாரு, அவர் நல்லது தான் பண்ணுவாருன்னு சொல்லி பூண்டி ஸ்டேஷனில் சொல்றாங்க சார். இது எங்களுக்கு மன உளைச்சலா இருக்கு. அவன் இருக்கிறதுனால நாங்கள் இங்கே இருக்க மாட்டோம் சார். கோழிக்கு மருந்து வைக்கிறாங்க சார். இந்த குழந்தை வந்து முடியாத குழந்தை, ஒரு ஸ்பீட் பிரேக் இல்லை, அவன் வீல் சேர் நவுத்திட்டு அவன் நடக்க முடியாது. அது எங்களுக்கு தேவை இருக்கு, அதை போடலாம் சார். ஒரு இயக்கத்துல இருக்கிறனா ஒரு நல்லது பண்ணலாம். ஒரு ஏரியாவில் கரண்ட் ஏரியல 2 வாரமா இருட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். சரி அந்த தெருவிலுக்கு பராமரிக்கிறது 10 ரூபாய் இயக்கத்தில் இருக்கேன் நான் பண்றேன்னு சொல்லி அதை பண்ணலாம் சார். லெட்டின் தண்ணி ஊத்துது, அதை கிளீன் பண்ணலாம். பைப் அடைச்சிருக்கு, மேல தொட்டியெல்லாம் உடஞ்சு தண்ணி ஊத்திட்டு இருக்கு. இயக்கத்தில் இருக்கேன்னா அதை ரெடி பண்றேன்னா அதை ரெடி பண்ணலாம். ரோடு சரியில்லை, அதை ரெடி பண்ணலாம். டிச்சு கிளீனா இல்லை, குழந்தைங்களுக்கு காய்ச்சல் வருது, அதை இயக்கத்தில் இருந்து அதை ரெடி பண்ணலாம். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாம லேடிஸ் போட்டோ எடுத்துக்கிட்டு அது இயக்கத்தில் இருக்கிறதுக்கு என்ன சார்? அந்த இயக்கத்துல இருந்து பேரே கெடுக்கிறான். எங்களை வந்து எங்களால் நிம்மதியா இருக்கும்ல சார். எங்களால் ஒரு குடிஞ்ச தண்ணி கூட குடிக்க முடியல. தனிநபர் பாதுகாப்புக்காக யாராச்சும் கேமரா வைப்பாங்களா சார்? அவங்க வீட்டுக்கு நேரம் தண்ணி பைப்புக்கு நேரம் கேமரா வச்சுட்டா உள்ள பாத்துட்டு இருக்காங்க. நாங்க எப்படி சார் நடக்கிறது? எங்களால ஒண்ணுமே முடியல. அவனை காலி பண்ண சொல்லி எங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இல்லைன்னா எங்களால நாங்க அங்க மன உளைச்சலா தான் இருக்காது சார். சார் ஒரு டைம் இல்ல சார், 10-20 டைம் கொடுத்துருக்கேன் சார். தற்கொலைக்கு 2-3 பேர் முயற்சி பண்ணி சார் காப்பாத்தியும் சார் அவன் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல சார். நானே அவனால மருந்து குடிச்சு 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்கேன் சார். அதுக்குமே எதுவுமே நடவடிக்கை எடுக்கல சார். எஃப்ஐஆர் போட்டுமே எஃப்ஐஆர் காப்பி நாங்க வாங்க போன இடத்துல அவன் சொன்னான்னு சொல்லி எங்களை ஆளை வச்சு எங்க வீட்டுக்காரர் அடிச்சாங்க சார். எந்த பாதிப்புமே எங்களுக்கு தான் சார் வருது. அவன் ஒரு ஆளுக்காக கவர்மெண்ட் நடத்துது சார். 258 வீடு இருக்காங்க சார். ஆனா ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லாமே செயல்படுறாங்க சார். எங்க சொல்றதை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க சார். வாரியத்துல இருந்து அவன் சொல்றதுக்கு மட்டும்தான் செய்யறாங்க சார். நாங்க சொல்றத காது கொடுத்து கூட கேட்கறது இல்லைங்க சார். மாவட்டத்தில் வசிக்கிறோம். நாங்கள் வந்து பாரதி நகர் அப்பார்ட்மெண்ட்டு நெற்பரிச்சல் கிராமத்துக்கு சேர்ந்தது. நாங்கள் வந்து அடுக்குமாடி குடியிருப்பில் வந்து இருக்கோம். 288 வீடுகள் இருக்குங்க. அங்கே வந்து செல்லம் என்கிற பட்டாதுறை நபர் வந்து 10 ரூபாய் இயக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு அனைவருக்கும் இடையூறுதல் செய்வதும் இல்லாமல் அவதூறு வழக்கு, பொய் வழக்கு, பொய்யான போலீஸில் புகார் அளிப்பது, இந்த மாதிரி சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செய்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளும் வயதானவர்களும் கூட பார்க்காம தரக்குறைவாக பேசுவதும், பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுப்பதும், கேமரா பொருத்தப்பட்டு பார்க்குறதும், இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்க. நாங்கள் அதை வந்து கேட்க போனால் நீங்கள் எங்கே வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, சட்டமே பாக்கெட்டே என் பையில் இருக்குது, சட்டமே என் பாக்கெட்டில் இருக்குது அப்படின்னு வந்து திமிரவான ஒரு பதிலும் சொல்கிறாங்க. எங்களுக்கு நாங்கள் வந்து நிறையா வந்து கம்ப்ளைண்ட் இங்கே வந்து கலெக்டர் ஆஃபீஸ்கிட்ட கொடுக்க வந்திருக்கோம். வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. மறுபடியும் மீண்டும் இப்போ நாங்கள் இங்கே அதே கோரிக்கை தான் இங்கே வந்திருக்கோம். அதேமாதிரி எங்களுக்கு அடிப்படை வசதி எதுவுமே அங்கே இல்லைங்க. பொழுதுபோக்கான ஒரு இடமும் இல்லை, நல்ல பஸ் வசதி இல்லை, குடிநீர் பிரச்சனை, குடிநீர் வந்து குப்பம் குளமாக இருக்குது, சுகாதாரமற்ற முறையில் இருக்குது. அப்புறம் வந்து சாக்கடை அடைச்சி இருக்குது. அப்படியே இந்த குடிநீர் தான் வந்து நாங்கள் வந்து குடிச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்குன்னா எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கிறது கிடையாது. குடிசை மாட்டு வாரியத்தில் பணிபுரிய இளங்கோவன் இருங்க, அவரு தான் வந்து அதை வந்து பார்க்குறாருங்க.
அவர் வந்து இது வரைக்கும் மக்களோட குறைகளை வந்து கேட்க வர்றதே கிடையாது, ஒரு தடவை கூட வந்தது கிடையாது. ஆனா வந்து இந்த தனிநபர் செல்லம் என்கிற பட்டாதுரை கொடுத்த மனுவுக்கு மட்டும் சாலை ஓரத்தில் இருந்த பூச்செடியை மட்டும் பிடுங்க, யாரும் ஆள் இல்லாத நேரத்தில் சேஜிபி கூட்டிட்டு வந்து இவங்க 2 பேர் தலைமையில வந்து அகற்ற விட்டு தலைமறைவான மாதிரி போயிட்டாங்க. 40,000 எங்களுக்கு வந்து நீதி கிடைக்குன்னு நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். 40,000 ரூபாய் நான் கொடுத்து பண்ணி இதுல வந்து 40,000 ரூபாய் நான் வந்து கொடுத்து இந்த ஜேஜிபி கூட்டு வந்து நோண்டினேன், நீங்க என்ன அரைக்குறையா நோண்டிருக்கீங்க நான் தான் மறந்து வச்சேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கோழிக்கு மருந்து வச்சாங்களாமாங்க சார். அந்த கோழிக்கு வச்ச மருந்த குழந்தைங்க ஏதாவது வாயில் எடுத்து வச்சிருந்தா குழந்தைங்களுக்கு பாதிப்பு வருமா பாதிப்பு வராதுங்களா? நல்ல தண்ணீர இப்ப கோழிக்கு வச்சவங்க நாளைக்கு நாங்கெல்லாம் உங்க மேல புகார் கொடுக்கணும், மாடிக்கெல்லாம் போயிட்டு வரோம், நாளைக்கு தண்ணி தொட்டிலே ஏதாவது போட்டா அந்த ஆள் இருக்கிறது வந்து எங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு இல்லைங்க. நாங்க எல்லாருமே சொல்லுவோம், நாங்க ஒரு 50 குடும்பம் இருக்கிறோம் எங்க. ஆமா வணக்கம், இது சமூகன் செய்திகள். திருப்பூர் மாவட்டம் நெருப்பெரிச்சல் கிராமத்தில் உள்ள சமத்துவபுரம் அடுக்குமாடி குடியிருப்பு பொதுமக்கள் 10 ரூபாய் இயக்கத்தின் பொறுப்பாளர் செல்லம் என்கின்ற பட்டதுரை மீது மாற்றுத்திறனாளி பெண்கள் மற்றும் வயதானவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக புகார் மனு அளித்துள்ளனர். மேற்கண்ட புகார் சம்பந்தமாக 10 ரூபாய் இயக்கத்தின் பொறுப்பாளர் செல்லம் என்கின்ற பட்டதுரையை தொடர்பு கொண்டு பேசிய போது, பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீதும் ஆக்கிரமிப்புகளை எடுக்க கோரியும் நான் புகார் அளித்ததை தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் எடுக்கப்பட்டது. அதனால் என் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு புகார் கொடுத்திருப்பதாக கூறினார். வணக்கம், எனது பெயர் செல்லம். திருப்பூர் மாவட்டம் நெற்பரிசல் கிராமம் பாரதினர் அடுக்குமாடி குடியிருப்பில் குடியிருக்கிறேன். எங்கள் பகுதியில், அந்த அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் பொது இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து சிலர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். இது காரணமாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு புகார் கொடுக்கப்பட்டு, மாவட்ட ஆட்சியர் அவர்களின் பரிந்துரையின் பெயரில் உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வு மேம்பாட்டு வாரியம் கள ஆய்வு செய்து ஆக்கிரமிப்பு இருப்பதை உறுதி செய்து காவல்துறையின் ஒத்துழைப்போடு 1 வாரத்திற்கு முன்பு ஆக்கிரமிப்பை முழுமையாக அகற்றியது. இதில் கோபமடைந்தவர்கள், ஆக்கிரமிப்பாளர்கள் என் மீது அடிக்க வருவது, எங்கள் வீட்டை முற்றுகையிட்டு பிரச்சனை செய்வது, என் மனைவியிடம் சண்டையிடுவது, இதுபோல செயல்கள் தொடர்ந்து செய்து வந்த காரணத்தினால் நான் இவை சம்பந்தமாக திருமுருகன்பூண்டி காவல் நிலையத்தில் புகார் செய்துள்ளேன். அவர்கள் மீது தற்போது CSR நிலுவையில் உள்ளது. விசாரணைக்கு திருமுருகன்பூண்டி காவல் ஆய்வாளர் அவர்கள் விசாரணைக்கு அழைத்த போது கூட அவர்கள் விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. திங்கட்கிழமை நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் என் மீது வேண்டுமென்றே ஆதாரமற்ற அவதூறு குற்றச்சாட்டுகளை பரப்பி சமூக வலைதளத்தில் எனது நற்பெயரை கெடுக்கும் விதமாக வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். இவை முற்றிலும் தவறானது. எவ்வித முகாந்தரமும் ஆதாரமும் இல்லை. உண்மையில் அவர்களுக்கு ஆதாரம் இருந்தால் அவர்கள் முறையாக காவல் துறையிடம் புகார் செய்து உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கலாம். ஆனால் அவர்கள் எவ்வித ஆதாரம் இல்லாமல் என் மீது தொடர்ந்து இதே போல குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது சமூக வலைதளத்திலும் இவை பரவி வருகிறது. எனவே இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி திருப்பூர் காவல் ஆணையர் அவர்களிடம் இன்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. 16/6/2026 அன்று மனு அளிக்கப்பட்டுள்ளது. விரைந்து இவை சம்பந்தமாக நடவடிக்கை எடுப்பதாக காவல் ஆணையர் அவர்கள் உறுதி அளித்துள்ளார். இவை என் மீது போடப்பட்ட அந்த சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்ட அத்தனையும் குற்றச்சாட்டுகளும் நான் முழுமையாக மறுக்கிறேன். இது உண்மைக்கு புறம்பானது. என் பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த ஆக்கிரமிப்பு செய்த அந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு இதுபோல செயல்களில் தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றனர். எனவே காவல்துறை இவை சம்பந்தமாக விசாரணை செய்து அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுத்திடவும், தேவையற்ற பதிவுகளை சமூக வலையத்தில் பதிவிட்டு என்னோட பெயரை களங்கம் விளைவித்த அந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பதிவுகளை நீக்கிடவும், அவர் மீதும் நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறையை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.